தீர்மானிக்கப்படியும் அதில் இந்த அளவுக்கு அதை இருக்க வேண்டும் என்றதை தீர்மானிக்கப்படியும் அதிலே இந்த இசிசி எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி ஒரு கூட்டத்தினுடைய கருத்துக்கள் அந்த அடிப்படையிலே அதை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மேலும் அபிவிருத்திகள் செய்யப்படுகின்ற போது சில வழியில் அது பாதிக்கப்படலாம். அந்த அளவில் இங்கே ஒரு கலந்துரையாடி ஒரு மாவட்ட மட்டத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று பிரதம மந்திரி அவர்களுடைய அந்த கூட்டத்திலே நடைபெற்ற தீர்மானத்துக்கு அமையத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகின்றது. அதை மற்றது அடுத்த விடயம் காங்கிரஸ் துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி அது சம்பந்தமாகவும் சில அபிவிருத்தி வேலைகள் நடக்கின்ற பொழுது சில அதில் அந்த முகல்குடியினர் என்பது சில வகையில் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்த பொழுதிலும் அதாவது இடம்பெயர்ந்த மக்கள் அதை விட புதிய பட வேண்டும் என்றதிலே எல்லோருமே அதை உறுதியாக இருக்கின்றீர்கள். அவர் அந்த வகையிலே இது தொடர்பாக கலந்துரையாடி இந்த மாவட்ட மட்டத்தில் இன்று எடுக்கின்ற கூட்டத்தை நாங்கள் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தான் இந்த கூட்டம் பயணிக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். அண்மையிலே குடியேற்றம் சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை நடத்தி அதிலே சில விடயங்களை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னென்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதிலே அவர் எழுதிய ஒரு வாசகத்தை மட்டும் இப்பொழுது இந்த இடத்திலே கூறுவது நல்லதென்று நினைக்கின்றேன். Resettlement should be based on the principle that all IDPs, irrespective of their ethnicity, have an inalienable right to return to the place of their original lawful residence or an agreed alternative location. தங்களுடைய இடங்களுக்கு இடம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் முன்பு குடியிருந்த அதே இடத்துக்கு திரும்பி செல்ல வேண்டியது என்பது அவர்களுடைய ஒரு உரித்து என்பதை அவர் ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து காட்டியிருந்தார். ஆகவே அந்த உரித்தின் நிமித்தம், அந்த உரித்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தாங்கள் முன்பு குடியிருந்த அந்த இடத்துக்கு செல்வதற்கு உரித்துடையவர்கள் என்பதை எங்களுடைய ஆளுநர் ஏற்று எங்களுடைய ஜனாதிபதிக்கும் அவர் அதனை தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இது எல்லோருடைய கருத்தாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதற்கு பின்னர் தான் மற்ற விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். ஆகவே தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே எடுத்து வைத்துக் கொண்டு மற்ற விடயங்கள் என்று சொன்னால் இந்த விமானத்தளம், KKS ஹார்பர், துறைமுகம் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அதற்கு பின்னர் தான் வருகின்றது. மக்கள் தங்களுடைய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு செல்ல அனுமதி அளித்து அவர்கள் அங்கு சென்றதும் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் தான் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதிலே ஒரு முக்கியமான விடயத்தை 15ஆம் தேதி அன்று, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று நடைபெற்ற கூட்டத்திலே இராணுவ அதிகாரிகள் பலர் இருக்கும் அந்த இடத்திலே எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதையும் ஒரு வாசிக்கின்றேன். Honorable Prime Minister was of the view that the decision of relocating the Mailiti Harbour is a development decision rather than a security decision, and therefore the instructions were given to take a decision at the DCC in consultation with the MPs for the Jaffna district. அதனால் தான் நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே இதனை நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் மயிலிட்டி துறைமுகத்தை பற்றி பார்க்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய இராணுவத்தினர் தொடர்ந்து அங்கு இருப்பதற்காக இடமளிக்கும் வகையிலே நாங்கள் எந்த விதமான தீர்மானங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் மனதில் வைத்து, அதாவது திரும்பவும் அவர்கள் அங்கு செல்ல வேண்டும், இடம்பெயர்ந்த மக்கள் திரும்பவும் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஒரு உரித்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் என்ன விதத்திலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இராணுவத்தினருடைய தொடர்ந்து இருக்கும் அவர்களுடைய காரணங்களை பற்றி கவலைப்படாமல் எங்களுடைய
அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்துடன் தொடர்புபடுத்தி நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த 2 விடயங்களையும் உங்களுக்கு நான் முன்வைத்து அடுத்த மற்றவர்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து பார்ப்போம். பிரதமர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு அடுத்தபடியாக சென்ற வரவு திட்டத்திலே தன்னுடைய கொள்கை அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது வரவு திட்டத்திலே எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது. போருக்குள்ளாக இம்முறை 304 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்த வேளையில் எங்களுடைய மீள்குடியேற்றம் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் மிக அர்த்தமான நிதி ஒதுக்கப்பட்டது என்று நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றோம். அதற்கு பிறகு மாறி சமரவிக்ரமா எனக்கு வந்து சொன்னால் நான் பேசிய விடயம் எல்லாம் பிரதமருக்கு சொல்லியிருக்கின்றேன். எல்லோரும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் உதவியுடன் நாடுகளுக்கு அந்த பேரை கொடுக்க இருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லி அதன்படி பேசியிருக்கேன். நேற்றும் தெளிவாக இந்த மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் துறைமுகம், விமானத்தளம், சீமெந்து தொழிற்சாலை, கரந்தன் தொழிற்சாலை போன்ற விடயங்களையும் பற்றி நாங்கள் ஒருமலத்தியாரமாக அவருடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். இறுதியாக சென்ற 1ஆம் தேதி தைப்பொங்கல் வந்த பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். குறிப்பாக அந்த இடத்தில் நின்று அவரிடம் பேச என்பதற்காக மிக பெருந்திரளான மக்கள் எங்களுடைய கலாலி மயிலை சேர்ந்த மக்கள் அங்கே குடியேற்றுவதற்காக காத்திருக்கின்ற 30 வருஷமாக 26 வருஷமாக என்னோடு நானும் அப்படி ஒருவன். எங்களுடைய வழக்குகளே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த விடயம் ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு தெரியும். வடக்கு வரிகாமத்திற்கு பகுதிகளுடைய மிக முக்கியமான சூழலை மையமாக வைத்து இந்த பலாரி ஏர்போர்ட்டை விஸ்தரிக்கிறன்ற பிரச்சனை தான் இப்போ பெரும்பாலும் பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் 15 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்துக்கு துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் இதில் இருக்கிற ஏகப்பட்ட குடும்பங்கள் குடியேறவ முடியாது. அந்த சூழ்நிலைகள் அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலங்களை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இல்லாமல் போகும். அதாவது விமான நிலையத்தை அயல்நாடு தான் அந்த விமான நிலையத்தை செய்திட போகிறார்கள். அதை நாங்கள் பக்கத்தில் மாற்றலாம், புனேக்கு மாற்றலாம், அல்லது ஊராத்துறை பக்கத்தில் சுழிவில் என்கிற ஒரு பெரிய கிராமமே மக்கள் குடியேறி மக்கள் இல்லாத பெரிய தரவைகளான நிலங்கள் இருக்கு. அப்படியான பயிர் செய்ய முடியாத அல்லது மக்கள் குடியேறாத இடங்களை புனேரி போன்ற இடங்களில் விமான நிலையத்தை மாற்றினால் அது சர்வதேச தரத்தோட கூட அமைச்சு கொள்ளலாம். ஒன்று சுழிவிற்கு மாற்றினால் அதனால் இன்னும் லாபம் இருக்குது. தீவு பகுதியோடு சேர்ந்த இடங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் அராலியால் நாங்கள் போட போகிற பாலமும் பாதையும் பண்ணையால் இருக்கிற பாதை சிறு தீவுகளாக யாழ்ப்பாணத்தால் போட போகிற பாதைகள் இந்த பாதைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகளை தராது. பாதை பிரச்சனையும் இருக்காது. இல்லை பூரேரியில் கூட போட்டாலும் வடக்கு கிழக்கில் ஒரு சிந்த பண்ணப்பட்ட மத்திய விமான நிலையமாக அது அமையும். ஒரு இடத்துல ஒதுங்கி ஒரு இடமாக இருக்காது. ஆகவே இதை ஒரு நாங்கள் தூர நோக்கோட சிந்திப்பமாக இருந்தால் விமான நிலையத்தை நாங்கள் இடத்தையே மாற்றலாம். அதுக்காக நாங்கள் இடம் மாற்றுற பொழுது பிறகு விமானப்பட எனக்கு அந்த இடம் வேணும் என்று குடிச்சு வச்சிருக்கிறேன் அது பிரியோசனம் இல்லாத இடம் மாற்றுறதுல அந்த மாற்றினா முழுமையாக அந்த ஏர்போர்ட் அந்த இடத்துலேருந்து எடுக்கப்படணும். அந்த நிலம் முழுவதும் அந்த மக்கள்கிட்ட கையளிக்கப்பட வேணும். அது மிகுதி நிலமும் வடக்கு மாகாண சபையோடு சேர்ந்த உற்பத்திகளுக்கு பயன்படுத்துகிற நிலமாக இருக்க வேணும். அவை புதிதாக ஒரு இடத்துக்கு இந்த விமான நிலையத்தை மாற்றுவது பற்றி 15 வருஷங்களுக்கு முதலும் இங்குள்ள நிபுணர்களால் பல வகைகளில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாமனிதர் துர்ராஜா அவர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது. அதை பற்றி பரிசீலிக்கிறது நல்லது. என்னுடைய அந்த ஏர்போர்ட் விஷயத்தில் என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதே நேரம் சொந்த இடங்களுக்கு போக வேண்டும். அது எந்த கிராமம் எதண்டில்லை. நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற இன்றைக்கு 6 வருஷங்கள் கடந்தும் விடுபடாமல் இருக்கிற இடங்களை ஒவ்வொரு காரணம் சொல்லி இழுத்து கொண்டு போகிறார். இந்த வருஷத்துக்குள்ள மக்கள் தங்களோட சொந்த இடங்களுக்கு போகிறதுக்கான முடிவை வேகமாக எடுக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும் என்ற அந்த கருத்தை அவரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நம்பிக்கை காமசந்துரை, ஊரணி, மயிலிட்டி, தையிட்டி, பலாலி உலக பிரதேசங்கள் கடத்த சங்கங்களுக்கு உட்பட்டது. அவர்களை முதல் அந்த இடத்தில் முதல் குடியமர்த்த வேண்டியதான் எமது கோரிக்கை. அடுத்து எமது மயிலிட்டி துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இருக்கிறது. அதையும் உடனடியாக விட்டு மீன்பிடிக்க அனைத்து மக்களையும் அந்த இடத்தில் விடுவதால் எமது கோரிக்கை. வேறு எங்களுக்கு எந்த ஒரு விடயமும் இல்லை. எங்களுடைய கோரிக்கை 2ஐயும் நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைமுறை நிலையங்களிலே சொல்லண்டா துயரங்களோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து வருகிறோம். அதாவது மாமையா சொன்னது போல அடிப்படை உரிமை என்றது
ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டிய உரிமை. அந்த அடிப்படை உரிமை கூட நிலம்புரி நிலையத்தில் இருக்கிற எங்களுக்கு இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை. நாங்கள் அதாவது சொந்த ஊரிலே வாழ்தல், சொந்த மதத்தை பின்பற்றுதல், சொந்த கல்வியை கற்று அப்படின்ற 6 உரிமையில முதலாவது உரிமை சொந்த ஊர்ல வாழ்ற உரிமை. இன்றைக்கு இவ்வளவு காலமும் யுத்தம் நடந்தது. யுத்தம் முடிஞ்சும் 7 வருடங்களாகியும் எங்களுடைய அடிப்படை உரிமை மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் நாங்கள் மனசல கூடத்துக்கு வாளியுடன் லைன் நிற்கிறதோ, தண்ணி பைப்பில் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு குடத்தோட லைன் நிற்கிறதோ, அப்படிப்பட்ட செயற்பாடுகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். எங்களுக்கு முதலாவது எங்களுடைய சொந்த ஊர்ல நாங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட எங்களுக்கு சகல அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மக்களை நாங்கள் சரியான முறையில அவைகளை பராமரிச்சா அந்த நாடு தானாகவே வளர்ச்சி அடையும், அபிவிருத்தி அடையும். ஆகவே அதாவது நலம்புரி நிலையத்தில் இருக்கிற எங்களை போல மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டால் தான் நாங்கள் போய் எங்களோட சொந்த இடத்துல இருந்து எங்களுடைய மயிலிட்டி மீன்பிடி காவறல மீனை பிடிச்சு எங்களோட பெரியோர்கள் ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் போது நாங்கள் மழை காலத்திலோ வெயில் காலத்திலோ ஐயா எங்களுக்கு தரப்பால் தாங்கோ, அரிசி தாங்கோ, ரேஷன் தாங்கோ, கரண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு பின்னால போக வேண்டிய அவசியம் வராது. ஏனென்றால் அந்த காவலில் இருந்து எங்களுடைய பெரியோர்கள் உழைத்து தாங்களே எங்களுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்துக் கொள்வார். ஆகவே இதுல எங்களுக்கு ஏர்போர்ட் விஸ்தரி பண்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அது 2வது விஷயமா இருந்தாலும் முக்கியமான விஷயம் மீள்குடியேற்றம். மீள்குடியேற்றத்துக்கு இன்னைக்கு 24 நலம்புரி நிலையத்துக்கு பொது அமைப்பு ஒன்று இருக்கு. அந்த அமைப்பின் தலைவராக திரு அண்டனி குயின் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். போஷகராக குமரன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இலங்கையிலே 2வது பெரிய மீன்பிடி துறைமுகம், இலங்கையிலே 2வது. அது கட்டப்பட்டது எதுவும் தான் இருக்கணும். அவர்களுக்கு இந்த துறைமுகமும் அவசியம். அதை அண்டி வாழும் மக்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்த காணிகளை விடுவிக்க சொல்லி என்னுடைய தலைமையிலே, குணபாலசிங்கத்தின் தலைமையிலே 2500க்கு மேற்பட்ட உறுதிகள் திரு சுமந்திரன் அவர்களால் ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் நான் தான் அதில் இருக்கிறேன். ஆனால் அது இன்று வரைக்கும் ஒரு விதமான முடிவும் இல்லாமல் தள்ளையாடி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் புரியும். காரணம் என்ன புரியும்? கள்ள நட்டை கொண்டே வழக்க கொடுத்தால் அது கள்ள வழக்காத்தான் தீரும். அதே மாதிரி அரசாங்கத்தை கொண்டே வழக்க கொடுத்தால் அரசாங்கம் என்ன தீர்க்கும்? அது தீர்க்க முடியாது. அப்படி இருக்க நான் கொஞ்சம் கூட தான் பேசுவேன். எனக்கு அதுக்கு நேரம் தர வேணும். அடுத்தது இந்த எங்களுடைய மயிலிட்டி பலாலி இடங்கள் எல்லாம் போகும். அதுக்கு நாங்கள் மாவியண்ணாக்களோட கதைக்கு அது கடலுக்கு கொண்டு போறோம்ல. இல்லாவிட்டி நீங்கள் மண்டதிகளை கட்டலாம், இல்லாட்டி வேலணையில கட்டலாம், சிங்கப்பூர் மாதிரி மாற்று இடங்களை தேடலாம். இந்த மக்கள் வாழ்க்கைக்கு உகந்த இடத்தை அநியாயமாக்காதீர்கள் என்றுதான் நாங்க சொல்லி எங்களோட நிலத்தை உடனடியாக எங்களுக்கு விட்டுதான். சென்ற 10ஆம் தேதிக்கு முதல் கடலாலையும் கரையாலையும் அவ்வளவு மக்களும் உள்ளுக்கு போகும். ராணுவம் சுட்டால் சுழட்டும். அது இப்படி செத்து போனா எங்களுக்கு பெருமை. எல்லா மக்களும் பாரதத்தை ஆயத்தமா இருக்கிறார். என்னை தூண்டுகிறார்கள். நான் நல்லாட்சி அரசாங்கம் நடத்துதா நாங்கள் பேசி பார்த்து போட்டு மைத்திரி ஐயாவுக்கு நாங்கள் ஒரு தகமை கொடுப்போம். அவரும் இப்ப விபத்து கொண்டு போனால் அந்த சாட்டி இந்த சாட்டிலாம் பசி பொறுக்காதீங்க. மக்கள் இந்த பசி பொறுக்காது. பசி பற்றும் பறந்துவோம், 10 இல்ல பற்றும் பறந்துவோம். கட்டின பண்டாட்டியே மடிப்போம். என்ன சமைக்க நீ என்ன நேரத்துக்கு சமைக்கலன்னு பேசுவோம். அதான் அந்த தமிழ். ஆனபடியாக இந்த பசி பொறுக்க முடியாமல் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கதைத்து இந்த சித்திரை புத்தாண்டுக்கு முதல் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுட வரணும். இல்லாவிட்டால் நாங்கள் உட்கூறுவோம் என்றதை இறுதியாக இதில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதல் கட்டமாக ஏனென்றால் நாங்கள் இந்த மாற்று காணிகள் பற்றி பேச தொடங்கினோம். அதை ஒரு காரணமாக வைத்து தொடர்ந்து இராணுவம் அது தற்போது இருக்கும் இடங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் எல்லோரும் மீள்குடியேற்றம் கட்டாயம் நடைபெற வேண்டும். யார் எந்தெந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்தார்களோ அவர்கள் திரும்பி போக வழிவகுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய முதல் தீர்மானமாக அதை இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஐயா தொடக்கம் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திகதியை குறித்து சர்வதேசத்திடம் கேளுங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் மக்களோடு செல்ல போகிறோம் என்று அந்த குறிக்கப்பட்ட திகதிக்குள் அவர்கள் தரவில்லை என்றால் ஜனாதிபதிக்கு அறிவித்து எல்லா வீதிகளாலும் மக்கள்
சேர்ந்து மக்கள் பிரதிகளும் சேர்ந்து எங்களிடத்தை போய் உள்புகுந்து பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முடிவு. இதை சீக்கிரமாக காலந்தாட்டாமல் செய்து முடித்து எங்களை அந்த இடங்களில் கொண்டே இருத்துங்கள். உண்மையாக பலாரி மயிலட்டி எப்போல மண் வளமும் நீர் வளமும் எங்கேயும் கிடையாது, இலங்கையில எங்கேயும் கிடையாது. அதே போல மீன் வளத்தில் மயிலட்டி என்றால் தான் அது புறம்பாத பேர். அப்படியான இடம் எல்லாரையும் இருத்துவதற்கு ஏற்ற ஒழுங்கை செல்லுமாறு என்பாக வேண்டும். நாங்கள் தோற்று போகின்றோம், ஏமாந்து போகின்றோம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே தயவு செய்து விமான நிலையம் விஸ்தரிப்பு என்பதை எக்காரணம் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விமான நிலையம் 70ஆம் ஆண்டுகளிலே கூட இங்கிருந்து பலாலிக்கு விமானம் போனது. இன்றைக்கு புதிய பிராந்திய விமான நிலையம் என்கிறார்கள், சர்வதேசம் என்கிறார்கள். இல்லை, குறிப்பாக என்ன நடக்கிறது? இன்றைக்கு அச்சுவேலியிலிருந்து வசாவிளான் போகக்கூடிய பாதையை திறக்காமல் இருப்பதற்காக விமான விஸ்தரிப்பை வைத்துக் கொண்டு 85ஆம் ஆண்டுக்கான நில அளவை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 10 நாளுக்கு முன்னர் தெல்லிப்படை பிரதேச செயலகத்திலே நாங்கள் தீர்மானித்திருந்தோம், அந்த நில அளவை வேலைகளை பிரதேச செயலர் இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது, உடனடியாக நிறுத்த வேண்டும். ஆகவே இந்த கூட்டத்திலும் இனிமேல் அரசாங்க அதிபர் இதிலே இந்த கூட்ட தீர்மானம் அரசாங்க அதிபருக்கும் ஏழை அத்தனை பேருக்கும் ஒரு உத்தரவை, ஒரு தீர்மானத்தை கேட்க வேண்டும். அந்த நில அளவை வேலைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 85 75 65 பிரச்சனை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் A320 என்ற விமானம் இறங்கக்கூடிய அளவு வசதி கொண்ட விமான நிலையம். அது அப்படியான விமானங்கள் இங்கிருந்து நேரே துபாய் வரை செல்லக்கூடிய, அமெரிக்காவுக்கு போக முடியாது. ஆகவே எங்களுக்கு திறன் இல்லை என்று சொல்லி எங்களை ஏமாற்றாதீர்கள். ஆகவே உடனடியாக விமான நிலையம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காங்கேசன்துறை துறைமுகம் வர்த்தக நடவடிக்கையாக திறந்து விடப்பட வேண்டும். பலாலி இயங்கும் வரை அது வர்த்தகத்துக்காக திறந்து விடப்பட வேண்டும். இன்றைக்கு படையினருடைய போக்குவரத்துக்கும் ஒரு சில வெளிநாட்டு ராயந்தர்களையும் அழைத்து வருவதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே வர்த்தக நடவடிக்கைகளுக்கு திறந்து விடப்பட வேண்டும். இதைவிட மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு திறந்து விடுவதில் என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு ஒரு சிலருக்கு கள்ளமாக சீமெண்ட் இந்தியாவிலிருந்து சீமெண்ட் இறக்கப்பட்டு இறக்குவதற்கு அந்த மயிலட்டி துறைமுகம் பாவிக்கப்பட முடியும் என்றால் ஏன் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பாவிக்க முடியாது? ஆகவே இன்றைக்கு ஜனாதிபதி 6 மாதம் சொல்லியிருக்கிறார், மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சர்வதேச நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஆக குறைந்தது அவர்கள் மயிலட்டி பகுதி மக்கள் அல்லது வழிவடக்கு மக்கள், அங்கே இருக்கக்கூடிய விவசாய பிரதேசம் முக்கியம், கடற்தொழில் பிரதேசம் முக்கியம். அந்த 2 பிரதேசங்களும் உடனடியாக அவர்கள் சொன்னது போல சித்திரை மாதத்துக்கு முன்னர் 90ஆம் ஆண்டு நிலைமைக்கு திறந்து விடப்பட வேண்டும். 6 மாதத்துக்குள்ளே 83ஆம் ஆண்டு நிலைமைக்கு திறந்து விடப்பட வேண்டும். இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்தால்தான் அரசாங்கத்தோடு நாங்கள் நெருக்கமாக பேசலாம். இல்லாவிட்டால் எங்களுக்கு 1000 ஏக்கர் விட்டிருக்கிறோம், 1500 ஏக்கர் இருக்கிறோம், பொத்தல் காட்டை விட்டிருக்கிறோம், சுத்தி வளைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பதில் பிரச்சனை இல்லை. எல்லா மக்களும் தான் பாதிக்கப்பட்டார்கள். அங்கே சொன்ன ஒட்டகக்குளம் என்று நாங்களும் போலீஸ்காரரிடம் அடி வேண்டி ஒட்டகக்குளத்துக்கு தான் போறது, முருகு கட்டுறது. ஆகவே எல்லாரும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மக்கள் 26ஆவது வருடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் தாமதிக்க முடியாது. இந்த மீள் குடியேற்றம் உடனடியாக காங்கேசன்துறை துறைமுகத்தை வர்த்தக துறைமுகமாக்குங்கள். சீமெண்ட் தொழிற்சாலையை கொஞ்சம் ஒத்தி போடுங்கள். எங்களுடைய வளங்கள் பறிபோகும். அதை அரைக்கின்ற ஆலையாக பயன்படுத்துங்கள். வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்லை. உலகத்திலிருந்து கொண்டு வாங்க, சுண்ணாம்பு கல் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அரைக்கிறதுக்கு வைங்க, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அந்த பெரிய பாதாளத்தை நிரப்புவதற்கு 30-40 வருஷம் அந்த கிடங்கை நிரப்புவதற்கு தேவை என்று இப்பொழுது நாங்கள் மதிப்பிட்டிருக்கிறார். அதை இனிமேலும் தான் தோண்டிக் கொண்டிருந்தோம் என்றால் முழுக்க எங்களுக்கு அழியும். இந்த நிலைமையிலே அத்தனை பேரையும் இடம்பெயர்ந்தவர்களாக எடுக்க வேண்டும். ஊனாக்காட், ஆனாக்காட், கீழாக்காட் ஒன்றும் வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்தர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் வீடுகள் திருப்பி கட்டி கொடுக்கப்பட வேண்டும். இது இறுக்கமாக இருக்க வேண்டும். இன்னொரு விடயம், 62,000 வீடுகள் என்று சொல்லி 22 லட்சம் ரூபாய் செலவிலே, அதாவது தயாரிக்கப்பட்ட வீடுகள், ரெடிமேட் வீடுகளை கொண்டு வந்து பொறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கார்கள். சில கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு இப்பொழுது ராணுவ முகாம்கள் எல்லாம் சீனா கொடுத்த ரெடிமேட்டை போட்டது போல போட்டால் எங்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்காது. அவர்களுக்கு இந்த சுவாத்தியத்துக்கு ஏற்ற வகையில் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. ஆகவே இதையும்
நாங்கள் நிறுத்தி குறைஞ்சது 10 லட்சம் ரூபாயிலே வீடமைப்பு திட்டம், பிறகு இந்த கக்கூஸ் கட்டுறது திருப்பி கட்ட நிற்கிறார் மலசர கூடங்கள், அந்த ஒருங்கிணைந்த திட்டமாக அதை நீங்கள் செய்து அந்த மக்கள் அடித்து விரட்டுறது நீங்கள் தான் முழு நஷ்டத்தை கொடுத்து அவர்களை அந்த மண்ணிலே சென்று மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை கடற்தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை எடுக்க வேண்டும். இந்த கூட்டம் உடனடியாக காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையை இப்பொழுது பரிசீலிப்பது இல்லை என்றும் ஆறுதலாக செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக காங்கேசந்துறை துறைமுகத்தை வர்த்தக துறைமுகம் திறப்பது என்றும், இதை போல மயிலட்டி துறைமுகம் உட்பட மீன்பிடி துறைமுகம் உட்பட எல்லாவற்றையும் திறந்து விட வேண்டும். மக்கள் 90ஆம் ஆண்டு இல்லத்துக்கு 2 மாதத்துக்குள்ளே போகக்கூடிய நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்து இதை வைத்துக் கொண்டு அரசாங்கத்துடன் பேச வேண்டுமே ஒழிய அவர்கள் சொல்கின்ற பிராந்தியம் சர்வதேசம் கடலுக்குள்ள போகும் பெருமண்ட கதை எங்கட மக்கள் அத்தனை பேரும் இருக்க வேண்டும். இருந்தவரும் கரைக்கும் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. வேண்டுமென்றால் தற்காலிகமாக மூடி போட்டு போங்க, தகாலியில வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்க இறங்க வேண்டாம், எங்கேயாவது ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கலாம், தாராளமாக 20 பேர் வரக்கூடிய ஹெலிகாப்டர்ல யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்க. நன்றி. நன்றி. கலந்துரையாடல் வந்து இந்த மூலப்பெட்டியில் தான் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். ஆகவே மீள்குடியேற்றம் என்பதிலே நாங்கள் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லாத வகையிலே உடனேயே யார் யார் இடம்பெயர்ந்து வெளியே இருக்கின்றார்களோ அவர்கள் யாவரும் தங்களுடைய காணிகளுக்கு திருப்பி போக வேண்டிய சொந்த நிலங்களுக்கு திரும்ப குடியேற்றப்பட வேண்டும் என்பது முதலாவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமான நிலைய அபிவிருத்தி என்று கூறும்போது தற்போது இருக்கும் அந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விஸ்தரிக்க வேண்டும் என்றால் அது மக்கள் யாவரும் குடியேற்றப்பட்டதன் பின்னர் நாங்கள் தேவை என்று சொன்னால் அது சம்பந்தமாக பரிசீலித்து பார்க்கலாம். ஏனென்றால் அதே ஒரு காரணமாக அவர்கள் இப்ப அந்த வசாவளாவில் இருந்து போற அந்த ரோட்டை எல்லாத்தையும் மூடக்கூடிய வகையிலே அவர்கள் இதனை விஸ்தரிப்பதாக எல்லாம் காட்டுகின்றார்கள். அவையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது விமானங்கள் கொழும்பிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு பிராந்தியமாக செய்வதாலும் அதனை அதிகம் ஒரு ரீஜனல் ஏர்போர்ட்டாக செய்வதென்றாலும் அதிகம் நாங்கள் விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பதை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே அதனை நாங்கள் தற்போது மக்களை குடியேற்றியதன் பின்னர் தான் விமான நிலைய அபிவிருத்தி பற்றி நாங்கள் பேச வேண்டும். மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் உடனேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமான ஒரு விடயம் என்றபடியால் அதனை இராணுவம் தங்களுடைய அவர்களுக்கு மக்களுக்கு விடுவித்து அவர்கள் அந்த இடத்திலே திரும்பவும் செல்லவும் அவர்களுடைய மயிலட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த 3 விடயங்களையும் கூறி வைத்தால் நல்லது என்று நினைக்கின்றேன். வேறு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கூறும். எங்களை மண்ணை விட்டு எங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு தேவையே இல்லை. எனவே உங்களிடம் நாங்களும் அரசாங்கமும் பேசி தீர்மானம் 2014ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் பீமன்காமம் பிரதேசத்துக்குள்ள நாங்கள் அந்த வேளையில நான் எதிர்கட்சியாக இருந்த வேளை நாங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழுத்தத்தை கொடுத்து பீமன்காமம் பிரதேசத்துல தலசிட்டி ஞான வைர கோயிலுக்கு நாங்கள் கொமிஷன் எடுத்து கோயிலுக்கு நான் கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். 2014ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் நான் அப்ப அந்த நேரத்தில் எதிர்கட்சி இருந்த வேலை. 2015ஆம் ஆண்டு நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள அந்த அரசாங்கம் இருந்த வேலை தான் நான் போயிருக்கிறேன் அந்த உயர் பாதுகாப்பு வேலையத்துக்குள்ள. அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் இந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தேர்தலில் பிரசிடென்ட் வேலை செய்து அவரை நாங்கள் வெளில வச்சிருக்கோம். வெளில வைத்ததன் பின்னர் எங்களுடைய 100 நாள் திட்டத்தில் எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த வேளை நான் ஐடிபி கேம்புக்கு நான் எங்களுடைய ஜோசப் மைக்கேல் பெர்ராவை கூட்டிக் கொண்டு போய் காட்டியிருக்கிறேன். இவர்கள் 25 வருட காலமாக தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போகாது இந்த முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜனாதிபதி 100 நாள் திட்டத்தில் எங்களுடைய கௌரவ பிரதமர் கூறியிருந்தார் எங்களுடைய பெராலி விமான பரிசலத்தை விஸ்தரிப்பதாக அவர்கள் விஸ்தரிப்பதாக 100 நாள் திட்டத்தில் எங்களுக்கு கூறியிருந்தது. பெராலி கடற்படை அதாவது பெராலி கடலுக்குள் தான் நாங்கள் விஸ்தரிக்கிறார்கள். எந்த விதத்திலுமே அவர்கள் எங்களுடைய இந்த மக்களுடைய காணியை எடுப்பதாக கூறவே. ஆனால் இந்த இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தான் இவர்கள் இந்த ரீஜனல் ஏர்போர்ட்டை செய்வதாக கூறுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். போன டிசம்பர் ஜனாதிபதி எங்களுடைய நத்தர் பண்டிகைக்கு கொண்டாடுக்கு வந்த வேளை நாங்கள் ரிசர்வ் ஹவுஸுக்கு போயிருந்த வேளையில நான் தான் அவருக்கு அந்த
இதை கொடுத்தது அந்த முகாம்களில் இருக்கிற மக்களும் வேதத்தை சேர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சந்தித்து கதைக்க வேண்டும். நான் சொன்னதற்கு இணங்கத்தான் அந்த ஜனாதிபதி உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாததுக்கு இந்த மக்களை குடியேற்றணும் என்றதில் அவர் உன்னிப்பாக இருக்கிறார். அதிலுக்கும் மேலாக அவர் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க, தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, எங்களுடைய கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, ராஜித சேனாரண்ணா அவியலோடு இருந்து நான் கதைச்ச போது பிரச்சார கூட்டத்தில் என்ன சொல்லுவதென்று கேட்கும்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் கூட சொந்த காணிகளை கட்டாயம் நாங்கள் மீள கையளிப்போம் என்று. நான் எந்த பிரச்சார கூட்டத்திலே நாங்கள் சொந்த காணிகள் மீளளிப்போம் என்றதை நான் கூறியிருக்கின்றேன். அதேவேளை இப்ப தற்பொழுது இவைகள் என்னென்னு சொன்னா எங்களுக்கு அது காரணம். ஆகையால நாங்கள் கூட இப்போ எல்லாருடையும் ஒப்பீனியன் கேட்கலாம். ஒவ்வொருவருக்கு நன்றி சொல்வதும் தீர்மானங்கள் இதன்றதுமா தான் இருக்கு. ஆனால் நன்றி சொல்வதற்கும் அரசியல் நடத்துவதற்கும் இந்த கூட்டம் கூட்டவில்லை. இந்த கூட்டத்தை கூடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் தான் இந்த கூட்டத்தை சொல்லி முதல் உடனடியாக அரசாங்க அதிபருக்கும் இதை கொடுத்தது. அடுத்த கூட்டத்தை கூட்டி இதில் 6 மாதத்துக்குள்ள இந்த முடிவெடுக்கிறதுக்கு அடுத்த ஏப்ரல், இந்த வர்ற ஏப்ரலுக்குள்ள இடங்களை சொந்த இடங்களுக்கு விடத்தான் வேணும். ஐடிபி கேம்ப் மூடத்தான் வேணும். எங்களுடைய முடிவு என்ன, கடைசி முடிவு என்ன? நாங்கள் வேறு இடத்துக்கு போவோமா, போக மாட்டோமா, சொந்த இடத்துக்கு போக மாட்டேது. அதுதான் ரிப்போர்ட்டே தவிர வேற ஒரு அபிப்பிராயம் இல்லை. நாங்கள் இதில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு, இந்த சொந்த இடத்துக்கு தான் போவோம், எங்கேயுமே போக மாட்டோம். இதை அனுப்பிவிட்டா சரி. வடக்குங்கிறது மிக மிக பலமான ஒரு பூமி. அதனை வேறு எந்த ஒரு கைத்தொழில் சார்ந்தும் விவசாயமோ மீன்பிடியோ தவிர்ந்த தொழில்களுக்காக இழப்பதற்கு முடியாது. அந்த இடத்தை விமான நிலையமோ அல்லது வேறு கைத்தொழில் நிலையங்களோ வளமில்லாத எந்த மண்ணிலும் மேற்கொள்ளப்படலாம். ஆனா வளமான நிலங்களில் மாத்திரம்தான் விவசாயத்தை மேற்கொள்ள முடியும். ஆகவே வழிவடக்கு என்கிறது விவசாயத்துக்குரிய ஒரு மண். இதில் வேறு எந்த இதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு இது கொஞ்சம் நல்லா அதையும் ஏனட்டா நானும் இடம்பெயர்த்த முறையில எனக்கும் இது அதாவது இது நாங்கள் கடைசி யுத்த முடிவுல நாங்கள் இடம்பெயரையில கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுல இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறோம். அப்ப அந்த வழி எல்லாருடைய வழியும் எனக்கும் அறியும். அதே நேரம் நாங்கள் இன்றைக்கு பேச வந்திருக்கிறோம் எங்களுடைய மீள்குடியேற்றம், அதே நேரம் எங்களுடைய ஏர்போர்ட், துறைமுகம் எல்லாம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பேசினதுல எல்லாத்துலயும் ஒன்று விளங்குது என்னென்றால் மீள்குடியேற்றம் என்ற வகையில எல்லோருமே ஒன்று நிற்கிறோம். அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல எனக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதராஜா எடுத்திருந்தார். படுத்திருந்த இடத்துல நாங்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்துல அவருடைய இதை சொன்னார். அப்ப அந்த இடத்துல நான் சொன்னேன் அவருக்கு, இந்த ஒரு விஷயத்துல நாங்க எல்லாருமே ஒன்றாத்தான் நிற்கிறோம், இதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்றால் எல்லாருக்கும், அதாவது வலிகாம மக்கள் மட்டும் இல்லை, எல்லா யாழ் மாவட்ட தமிழ் மக்கள் எல்லோருக்குமே இந்த மேல்குடியேற்றம் முக்கியம் என்று. அப்ப அந்த விதத்துல நான் செய்த நீ செய்த என்றது அரசியல் செய்யறதுக்கு தேவையில்லை யாரும். நாங்கள் எல்லோருமா ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இன்றைக்கு மீள்குடியேற்றது, அதாவது எல்லா பிரதேசத்துக்கும் மீள்குடியேற்றம் தேவை என்றதுல. அதேவேளை இரண்டாவதாக அந்த மீள்குடியேற்றம் தேவைப்படைகள் இருக்குது. அந்த அடிப்படை தேவையில எங்களுடைய துறைமுகம் நிச்சயமாக முக்கியம் என்ற அவையினுடைய வாழ்வாதாரம் அது. அப்ப அந்த வாழ்வாதாரமும் துறைமுகமும் அதே நேரம் அவருடைய விவசாய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். மூன்றாவதா தான் வருகின்றது ஏர்போர்ட் விஸ்தரிப்போ, ஏர்போர்ட் ரெனோவேஷன் என்னென்றால். அப்ப நான் நினைக்கிறேன் அந்த பிரையாரிட்டி வாய்ஸ்ல நாங்கள் அதை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் நிச்சயமாக விளையப்படுவார்கள். அது இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த வீடமைப்பினை அவர்களை தவிர்த்து வருவதை நீக்கி விடுவதற்கான பொதுவாக எல்லாருக்கும் அந்த உரிமையை இந்த தீர்மானத்தோடு சேர்த்து கொள்வது நல்லாக இருக்கும். இன்னொரு விடயம் இருக்கிறது. அண்மையிலே நானும் இந்த பகுதியை சார்ந்தவர் என்ற முறையில் விடுபட்ட இடத்திலே போய் அவர்கள் பல பேர் தங்களுடைய எல்லைகளை நிர்ணயிக்க முடியாமல் பிரச்சனைப்பட்டுள்ளார்கள். அவ்வாறானவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதும் பிரச்சனையாக இருக்கிறது. அதை உள்ளடக்க வேண்டிய ஒரு தேவையும் இந்த தீர்மானத்திலே அவர்களுக்கு வசதியாக அடிப்படை வசதிகள், வீடமைப்பு வசதிகள் போன்றவையை உள்ளடக்க வேண்டும் என்று நான் அதில் தகவலை இதில் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனால் எங்களை உரிய நடைமுறையின்படி அறிவித்தல் வராட்டி நாங்கள் அதை வந்து முன்னெடுப்போம். அதெல்லாம் மாற்றிக்கிறது அதில் இந்த அன்றைய எஜ்ஜில் மிதியடி இருக்கபடியே தற்காலிகமாக நிப்பாட்டி இருக்கிறதா நில ஸ்டேஷன் அத்தியாவசியமாக இருக்கேன். ஆனால் அது கிளியர் பண்ணி தந்தால் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதுக்காக அங்கே உத்தியோகத்தின் ரீதியில் நாங்கள் காணி அமைச்சிட்டு இதில் நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய எங்களுக்கு கடமை. அந்த வகையில் காணி அமைச்சிட்டேருந்து அடுத்த கட்ட
இது வந்தால் தான் நாங்கள் நிப்பாட்டலாம். அவர்களுக்கு நிலவர கோரிக்கை காணிச்சுவர சட்டத்துக்கள் அனுப்பப்பட்டனர். எங்களுக்கு 60 யாழ்ப்பாண மாவட்டத்தில் 60 படையினருக்கான நில அளவை சம்பந்தமாக 60 காணிச்சுவரிப்பு அளவைகள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அப்படியான ஒரு இது உங்களுக்கு அது இந்த விமான நிலையம் சம்பந்தமாகவா விமான நிலையம் உட்பட வேறு 60 இடங்கள் அதிலே நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அந்த காணிச்சுவரிப்பு அளவை நிறுத்த சொல்லி ஒரு அறிவித்தல் வராட்டி நாங்கள் உத்தியோகத்திரண்ட இடமையில அதுக்கும் நில அளவு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் நடவடிக்கை கொண்டிருக்கிறது. அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்கள் சொல்றது இதன் போது என்னென்ன நடவடிக்கைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றனோ அவற்றை இடைநிறுத்தி ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வை நாங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துவோம். ஆகவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். மீள்குடியேற்றம் உடனே நடைபெற வேண்டும். யார் யார் தங்களுடைய இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அவர்கள் திரும்பவும் தங்களுடைய இடத்திற்கு செல்வதற்கு சகல விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருந்தால், அதாவது அவர்களை வெளியேற்றுவதற்கோ இந்த அளவை நில அளவை செய்து அது சம்பந்தமான ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தால் அவற்றை உடனே நிறுத்த வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, விமான நிலைய அபிவிருத்தி பின்னர் மக்களை அவர்களுடைய இடங்களிலே சொந்த இடங்களிலே குடியேற்றியதன் பின்னர் இது எங்களால் பரிசீலிக்கப்படும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டியதுதான் முக்கியமானது என்பதை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். மயிலட்டி துறைமுகம் சம்பந்தமாக அது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமானது. அதோடு இந்த நாட்டிலே 2வது பெரிய ஒரு இயற்கையான துறைமுகம் என்ற முறையிலே அதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் எடுத்து அது திரும்பவும் மீன்பிடி செய்வதற்கு மீன்பிடித்தலுக்கு ஏதுவாக சகல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் கூறியது மட்டுமல்ல, இங்கு குறிப்பிட்டது போன்று இதன் போது அவர்களை மீள்குடியேற்றும் போது அடிப்படை வசதிகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த விடயங்களை உள்ளடக்கி எங்களுடைய அரசாங்க அதிபர் தன்னுடைய கருத்தை மத்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவார் என்று நான் புதிய கால அவகாசத்தில் இந்த குற்றவண்டி வந்து இது அவசரமாக குற்றவண்டி இருப்பதாலே அவை பங்கு வங்கிய மற்ற